இந்த நிலைகள் எல்லாம் முஸ்லிம்கள் என்றும் அடையவில்லை. நம்முடைய பகுதிகளில் எல்லாம் ஒரு முஸ்லிம் அனாதையை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அனாதையத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய நிலைதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரை இருந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஊமையாக இருந்தால், கண் பார்வை இல்லாதவராக இருந்தால், அவரை கொண்டு மற்றவர்கள் நடத்துகிற அந்த காது கேளாதோர் இல்லங்களிலோ அல்லது கண் பார்வையற்றோர் மறுவாழ்வு மையங்களிலோ கொண்டு சேர்க்க வேண்டிய நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. ஏனென்றால் சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் இல்லை. சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கின்றன. என்ன காரணம்? சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை உண்டாக்குவதற்கு அரசாங்கம் நிதி தரவில்லை என்று குறையா? நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்துடைய மேம்பாட்டிற்காக ஒரு செக்யூலர் நாட்டில் நிதி எதிர்பார்ப்பது கூடவே கூடாது. கூடாது என்றால் கிடைக்காது. ஆகவே நம்முடைய இந்தியா போன்ற நாடுகளில், இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லிம் சமுதாய மேம்பாட்டிற்காக நாம அதற்கு முதலீடு செய்து பணங்களை திரட்டித்தான் அந்த மேம்பாட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நாம் யாரு, நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் பிலால் என்ற அடிமையை உம்மு அன்மாருடைய ஆட்கள் போட்டு அடித்து நொறுக்கிறார்கள். தொல்லையால் சகிக்க முடியாமல் அஹதுன் அஹதுன் என்று முழங்கிக் கொண்டே இருக்கிறார். உம்மு அன்மாருடைய அந்த கபீலாவை சேர்ந்த, அந்த குறைஷ் கபீலாவை சேர்ந்த அந்த பெண்மணியினுடைய அடிமைதான் பிலால். அவர் தௌஹீதுடைய வார்த்தையை விட்டுவிட்டு, அஹது என்பதை விட்டுவிட்டு லாத்துசாலை சொன்னாலே விட்டுருவாங்க. செத்தாலும் நான் சொல்ல மாட்டேன், உயிர் பிரிந்தாலும் அஹது என்பதை என்னுடைய வாயில் எல்லாம், அஹது என்ற வார்த்தை எல்லாம் என் வாயில் வேறு வார்த்தை வராது என்ற வைராக்கியத்தில் எத்தனை அடிகளை உதைகளை வாங்குகிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலையை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் அவரை விலை கொடுத்து வாங்கி அவருக்கு விடுதலை அளிக்கிறார். இது பொது விஷயம் இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை விடுகிறார். இத்தனை தீனார்கள், இத்தனை 1000 தீனார்களை கொடுத்து என்பது நமக்கெல்லாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இல்லையா? நம்முடைய சமுதாய அமைப்பில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு எத்தனை சிரமம், ஒரு மதரசா கட்டுவதற்கு என்ன சிரமம், எவ்வளவு சிரமம், ஒரு இஸ்லாமிக் சென்டரை கட்டி இஸ்லாமிய பணிகள் செய்வதற்கு எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு ஒரு அனாதை நிலையம் இருக்கிறதா? இருக்கிற அனாதை நிலையங்கள் இப்போதான் தோற்று வைத்திருக்கிறோம், இப்போதான் அதை உருவாக்கி இருக்கிறோம். நமக்கென்று ஒரு ஊமைகளை பயிற்றுவிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கிறதா? நமக்கென்று கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பிரெயில் ஸ்கூல் நடத்துகிறோமா? சமுதாயத்தில் வேண்டாமா? முஸ்லிம் சமுதாயத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு பையன் வந்தா அவனை கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் தான் விட வேண்டுமா? அவர்கள் அவனை விட்டு விடுவார்களா? அவனுக்கு அந்த கல்வியை போட்டியதற்கு பிறகு அவனை கொள்கையை மாற்றிவிட மாட்டார்களா? இப்படி சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கின்றன. ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன காரணம்? கொடுக்கிற பழக்கத்தை முஸ்லிம்கள் குறைத்துக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் பிலாலை அடிமை விடுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இறைத்தூதர் கேட்டார்கள், நீ எதை வீட்டில் வச்சிருக்கிறான்? யுத்தத்திற்காக நிதி திரட்டுகிற நேரத்தில் யுத்தத்திற்காக ஒரு நிதியை திரட்டுகிறார்கள். கொண்டு வாருங்கள் சொல்லும் போது எல்லா சஹாபிகளும் கொண்டு கொட்டுகிறார்கள் இறைத்தூதருக்கு முன்னால் அவர்களால் இயன்ற செல்வங்களை. அபூபக்கரும் தன்னுடைய செல்வத்தை அத்தனையும் கொண்டு இறைத்தூதருக்கு முன்னால் கொட்டி விடுகிறார். உம்முடைய சொந்த தேவைக்கு எதை வைத்திருக்கிற அபூபக்கர் என்று கேட்டபோது அபூபக்கர் சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்துவிட்டு மீது எல்லாவற்றையும் நான் அல்லாஹ் வழியில் செலவு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சமுதாயத்துடைய வாழ்த்துக்கள் எல்லாம் தான் நாம் ஒரு பெருநாளின் போது ஈது வரப்போகிறது. இன்னும் 2-3 நாட்களில் 3 நாளா 2 நாளா என்பது தெரியல. நேரம் பொன்னானது என்று சொல்லுகிறோமே, காலம் பொன்னானது. அந்த ஸ்லோகம் எந்த நாளிலும் பொருந்தாது, இந்த நாட்களில் தான் பொருந்தும். 27, 28, 29 என்றால் 2 நாள் என்றால் 29ல் நமக்கு இந்த ரமலான் முடிந்து விடுகிறது என்றால் 48 மணி நேரம் தான் இருக்கிறது. இந்த 48 மணி நேரத்தில் 2 இரவுகள் இருக்கின்றன. இந்த இரவுகளை லைலத்துல் கத்ர் ஆகலாம், இன்றும் லைலத்துல் கத்ர் ஆகலாம், நாளையும் ஆகலாம், நாளை மறுநாளும் ஆகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை பிந்தைய 10ல் தேடி பெறுங்கள் என்கிறாங்க. அப்ப ஒற்றை 10 என்கிறது மேன்மையான நாட்கள், ஒற்றை 10 அதிக சாத்தியமுள்ள நாட்கள். ஆக 10 நாட்களும் சாத்தியம் உண்டு. ஒற்றை படை இரவுகள் அதிக சாத்தியம் உள்ள நாட்கள். 28 நாளை 28 இருக்கலாம், நாளை மறுநாள் 29 லைலத்துல் கத்ராக இருக்கலாம். ஆகவே
இந்த லைலத் என்பது எத்தனை? இன்றைய நாட்களில் இங்க 8:30 மணி நேரம் தான் இரவு. ஆக 8:30 17 மணி நேரம், 17 மணி துளிகள் ரமலானுடைய எஞ்சிய நாட்களில் உள்ள இரவுகள். இவைகளை பொன்னான கண்ணான நேரங்களாக நாம் பயன்படுத்த வேண்டும். வழிபாடுகள், வணக்கங்கள், திலாவத், திக்ர், தஸ்பீஹ், துஆ, இஸ்திக்ஃபார் இவைகளால் கழிக்க வேண்டிய நல்ல நேரங்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் இங்கே வந்திருக்கிறோம் லைலத்துல் கத்ர் அடைவதற்காக. இந்த லைலத்துல் கத்ர் இன்ஷா அல்லாஹ் என்று அடைந்தோம் என்று நினைப்போம். நாளைய தினமும் இதே உணர்வோடு இங்கே வர வேண்டும். நாளை மறுநாளும் வர வேண்டும். இந்த மாதம் 30 இருக்குமேயானால் அடுத்த நாளும் வர வேண்டும். ஆக நேரம் கண்ணானது பொன்னானது என்பது இந்த லைலத்துல் இந்த ரமலானுடைய பிந்தைய இரவுகளுக்கு தான் மிக பொருத்தமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெருநாள் வருகிறது, ஈகை பெருநாள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். பெண்கள் பகுதியில் அபூ ஹுரைராவை தன்னுடைய மேல போட்டிருக்கிற மேனியில் போட்டிருக்கிற துண்டை கொண்டு விரித்துக் கொண்டு அபூ ஹுரைராவை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்துவிட்டு நபிகள் நாயகம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? தசத்தக்கன, பெண்களே தர்மம் செய்யுங்க. தசத்தக்கன என்று ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார்கள். தசத்தக்கன என்று ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பெண்கள் பலர்கள் தங்களுடைய காதில் அணிந்த ஸ்டட்டை அப்படியே கலட்டி அபூ ஹுரைராவுடைய மேல் துண்டில் போட்டு விடுகிறார்கள். தன்னுடைய கையில் அணிந்திருக்கிற வளையலை அப்படியே கலட்டி போட்டு விடுகிறார்கள். கழுத்தில் அணிந்திருப்பதை போட்டு கலட்டி போட்டு விடுகிறார்கள். காலில் அணிந்திருக்கிற மெட்டியை போட்டு பழனி வாயத்துகள் போட்டு விடுகிறார்கள். கணவனத்தில் கேட்டு செய்கிறேன், வீட்டுக்காரத்தை போய் கேட்டு செய்கிறேங்கிற ஒரு கருத்தை கூட அன்றைய பெண்கள் சொல்லவில்லை. அப்படியானால் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. தசத்தக்கனா என்ற ஒரு வார்த்தையால், இறை தூதருடைய ஒரு ஆணையால் அன்றைய பெண்மணிகள் பஞ்சத்திலும் நம்மை போன்ற செல்வத்திலும் செல்வச் செழிப்பிலும் வாழ்ந்தவர்கள் அல்ல. நம்மை போன்ற நம்முடைய லாக்கரில் 100 சவரன், 150 சவரன், 75 சவரன், 200 சவரன், 2 கிலோ நகைகளை நாம் பாதுகாக்கிறோம். பாதுகாத்து விட்டு வாதாடுகிறோம், வாதம் பண்ணுகிறோம். இது எனக்கு அணிகிற நகையாச்சு. அணிகிற நகை என்றால் அது எங்கே வைக்க வேண்டும்? உடலெல்லாம் அணிய வேண்டும். லாக்கரில் இருப்பது அணிகிற நகையா? லாக்கரில் இருப்பது அணிகிறதா? ஆக அணிவதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அணிகின்ற நகைக்கு மேலாக இருக்கிற நகைகளுக்காக நான் நிச்சயமாக ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அது எப்படி கொடுப்பது என்பதெல்லாம் வேறு விஷயம். சாத்தியமில்லாத ஒன்றை இஸ்லாம் சொல்லவில்லை. சாத்தியமில்லாத, நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு தகவலையும் இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஆக தசத்தக்கனா என்று சொன்ன உடனேயே நபி தோழியர்கள் தங்களுடைய நகைகளை கிளட்டி அபூ ஹுரைராவுடைய துண்டில் போட்டு விடுகிறார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்ல, இந்த சமுதாயம் நம்முடைய மூதாதையர்கள் புத்தகங்களை புரட்டி பாருங்க, வக்ஃப் செய்திருக்கிறார்கள். எதுக்கு வக்ஃப் தெரியுமா? கண் பார்வை இல்லாதவனை அழைத்து சொல்லுகிற அந்த உதவியாளருக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வக்ஃப். கண் பார்வையற்ற ஒரு அந்தகர், ஒரு பார்வையில்லாத மனிதர் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு அவர் தொழ வர வேண்டி இருக்கிறது. ஆக தொழிலுக்கே வருகிற கண் பார்வையற்றவரை அழைத்து செல்வதற்காக ஒருவர், ஒரு கூலியாள், அந்த கூலியாளுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வக்ஃப் செய்திருக்கிறார்கள். மிருகங்களுக்காக வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் மிருகங்களை கொண்டு போய், கால்நடைகளை கொண்டு போய், பூனை போன்ற இந்த மனிதனோடு பழகிற அந்த பிராணிகள் நோய்வாய்ப்பட்டால் அவைகளுக்கு சிகிச்சை செய்வதற்கு இஸ்லாமிய உலகத்தில் அன்றைய செல்வந்தர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், முஸ்லிம் சமுதாயம் வழங்கி வாழ்ந்து சமுதாய மேம்பாட்டிற்கு பல்வேறு செல்வங்களை அள்ளி அள்ளி வழங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. இதை இறைவன் நமக்கு எப்படி சொல்லுகிறான்? நீங்க இறை வழியில் செலவு செய்வது இறைவனுடைய பேங்கில் சேமிப்பதற்கு சமங்கிறான். இறை வழியில் செலவு செய்வது இறை வங்கியில் சேமிப்பதற்கு சமம். ஒமையுக்குரில்லாஹ் கர்வான் ஹசனன், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது யார்? எங்கே அழகிய கடன்? எங்கே ஆறு அழகிய கடன்? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒட்டாண்டி ஆயிட்டானா? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிற வழி என்ன? ஏழை மறுவாழ்வு திட்டத்திற்காக, சமுதாய மேம்பாட்டு திட்டத்திற்காக, ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்கிற அத்தனையும் அல்லாஹ்வுக்கு செலவு செய்வது, அது கடன். கடன் என்றால் என்ன? திருப்பி கண்டிப்பா கிடைக்கும். நாம் கொடுக்கிற 1000, நாம் கொடுக்கிற ஒரு வளையல், நாம்
தர்மமாக ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு மதரசாவுக்கு, ஒரு அனாதை நிலையத்துக்கு, ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கிற நம்முடைய கழுத்தில் அணிந்திருந்த செயின், நம்முடைய காலில் போட்டிருந்த மெட்டி, நம்முடைய காதில் அணிந்திருந்த ஸ்டெட், கம்மல், இவைகள் எல்லாம் அல்லாஹ் வழியில் செலவு செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பேங்கில் சேமிப்பது என்பதை எடுத்துக்கிடுங்க. அல்லாஹ் அதை இரட்டிப்பாக திருப்பி தருகிறான். எந்த பேங்கும் தராத இன்ட்ரெஸ்டாக தருகிற, இன்ட்ரெஸ்ட் பக்கா ஹராம், வட்டி. அல்லாஹ் தஆலா தருவது இரட்டிப்பாக கூலியாக தருகிறான் என்று குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ்ல இறைத்தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நம்பிக்கைகளை, வாக்களிப்புகளை பெற்ற சமுதாயத்தினுடைய மேம்பாட்டு திட்டங்களில் பின்னடைந்து ஒன்றுமில்லாத ஒரு ஏழையான ஒரு சமுதாயமாக உலக மக்களை பார்வையில் நாம் காட்சியளிக்கலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல எப்படி எல்லாம் வாக்களிக்கிறான். ஒரு பேங்க்ல போட்டாலும் கிடைக்காத அளவுக்கு எல்லாம் ரிட்டர்ன் தரேங்கிறான். பேங்க்ல எஸ்பி அக்கவுண்ட்ல போட்டா என்ன கிடைக்கும்? ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் கொண்டு இங்க எஸ்பிஐல போடுறீங்க, சேவிங் பேங்க் அக்கவுண்ட், சேமிப்பு கணக்கு, இதுல போட்டா என்ன கிடைக்க போகுது? 7 ரூபாய், 700 ரூபாய், 7000 ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. வட்டியாக பக்க ஹராம், அது வாங்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேங்கில் சேமித்தால் என்றால் அவன் வழியில் செலவு செய்தால், பள்ளிவாசல், மதரசா, அவனுடைய தீனை நிலைநாட்டுகின்ற வழிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வழி. ஏழைகளுக்கு கொடுக்கிற உதவி எல்லாம் அல்லாஹ்வுடைய வழி. இவைகளுக்கு நீ கடனா தாங்க திருப்பி தரங்கிறான். திருப்பி தந்த அளவுக்கு தர மாட்டேன், இரட்டிப்பாக தருகிறேன். எப்படி இரட்டிப்பாக தருகிறேன்? இரட்டிப்பு என்றால் 100க்கு 100 மடங்கு அதிகமா தருவேன் சொல்லி அல்லாஹ் 700 மடங்கு அதிகம். அதற்கு இறைவன் ஒரு விவசாயியுடைய உதாரணத்தை சொல்லி தரான். நீங்க பதவே கேட்ட தகவல் என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. ஒரு நெல் விதையை நாம் வயலில் ஊன்றினால் அது முளைக்கிறது. சுருக்கமா சொல்றேன், அந்த ஒவ்வொரு முளையிலும் 7 கதிர்கள் விளைகின்றன. ஒவ்வொரு கதிரிலும் 7 தானிய மணிகள் 100 தானிய மணிகள் விளைகிறது. ஆக ஒரு விதையில் 700 தானியம், ஒரு விதையில் கிடைத்தது 700 தானியம். அதற்கு பிறகு அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு 700 அல்ல 7000 மகசூலை பெருக்கி தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆகவே குறைந்தது 700. ஒன்றுக்கு 1 ரூபாய் தர்மம் செய்தால் 700 ரூபாய் திருப்பி கிடைக்கும். இதை நம்ம நம்பிக்கை. 1 ரூபாய் தர்மம் செய்து 100 ரூபாய் தர்மம் செய்தால் நமக்கு 7000 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் தர்மம் செய்தால் 7000 ரூபாய் திருப்பி கிடைக்கும். யாராவது தர்மம் செய்யாம இருப்பாங்களா? 100 ரூபாய் முதலீடு செய்தால் 7000 ரூபாய் லாபம் கிடைக்கும் சொன்னா யாராவது முதலீடு செய்யாம வியாபாரம் தொடங்காம இருப்பாங்களா? அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லி தருகிறான், குர்ஆனில் சொல்லி தர்றான். நான் சொல்லல. நீங்க 1 ரூபாய் தர்மம் செய்யுங்க, 100 ரூபாய் தர்மம் செய்யுங்க, 1000 ரூபாய் தர்மம் செய்யுங்க, 70 டைம்ஸ் 700 டைம்ஸ் திருப்பி தர பெருக்கி தர என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இவைகள் எல்லாம் இந்த வாக்களிப்புகள் எல்லாம் பெற்ற சமுதாயம் தான் முஸ்லிம் சமுதாயம். இந்த வாக்களிப்பு ஒன்றும் இந்து சமுதாயத்திற்கோ மற்ற மதவாதிகளுக்கோ ஐடியாலஜிகள் பேசுறவங்களுக்கும் கிடையாது. ஆனால் அவருடைய வழிபாடு தலங்கள் பாருங்க, அவருடைய வழிபாடு தலங்கள் வைக்கப்பட்டிருக்க உண்டியலை பற்றி இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒரு உண்டியல் வச்சிருக்கோம். அதாவது ஒரு நல்ல ராத்திரி தேவையில்லாத ஆட்களுடைய ஒரு உதாரணம் விளங்குறதுக்கு சொல்றேன். ஐயப்பனுடைய சபரிமலையில 10 நாள் அந்த அவருடைய நடை திறந்து வைக்கப்படுதான். பேப்பர்லயும் புக்கிலையும் படிக்கிறோம். இந்த 10 நாளில் அந்த பக்தர்களால் அந்த உண்டியல் போடப்படுகிற தொகை எத்தனை? 30 கோடி. 5-6 கிலோ தங்கம், 20-30-40 கிலோ வெள்ளி, வைரம், வைடூரியம் என்பதெல்லாம் இந்த உண்டியல் போடப்படுகிற தர்மங்களாக இருக்கிறது. இந்த வாக்களிப்பு அவர்களுக்கு இருக்கிறதா? அவர் நம்புகிறார்கள், செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த திருப்பதியில் ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் அங்க